சௌமியா 10 மதிப்பெண்கள். கல்பனா நீங்க 10 மதிப்பெண்கள். ரூபினி 5 மதிப்பெண்கள். சொல்லுங்க ரூபினி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது வாரமங்கையில? ஜெயிக்கணுமா ப்ரோக்ராம்னா தெரியாது, ஆனா பார்ட்டிசிபேட் பண்றதா இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி நைஸ். தேங்க்ஸ் டு கலைஞர் டிவி அண்ட் மை காலேஜ் அண்ட் ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸ். வெரி நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நம்மளோட வாரமங்கை நிகழ்ச்சியில 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த சுற்றுக்கு தேர்வா இருக்கீங்க. இவங்க வந்து யாரோ ஒருத்தங்க சமயோஜ சுற்றுக்கு தேர்வா இருக்காங்க. யாரும் தெரியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம செகண்ட் ரவுண்ட் போய் ஆகும் இல்லையா? ஸோ செகண்ட் ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மொத்தம் 4 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் 2 கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட பதில் நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் மாதம் பசரம். ஸோ யார் முன்னிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு கேள்வி உங்களுக்கு எவ்வளவு சரியா? சமயம் உங்களுக்கு தான் முதல் கேள்வி. அணு உலை இல்லாத இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி ஆந்திரா, ஆப்ஷன் சி கர்நாடகா. ராஜஸ்தான் தவறான பதில். சரியான பதில் கர்நாடகா. கல்பனா உங்களுக்கு. சிப்பியில் முத்து ஆப்ஷன் ஏ 15 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 3 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள். தவறான பதில். சரியான பதில் 15 ஆண்டுகள். நீங்க எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை ஒருவர் இரத்த தானம் செய்யலாம்? 2 மாதங்கள், 3 மாதங்கள், 5 மாதங்கள். 5 மாதங்கள். தவறான பதில். சரியான விடை 3 மாதங்கள். அடுத்த கேள்வி கல்பனா. வேடந்தாங்கல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஒரு கேள்வி சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ நீலகிரி, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி வெள்ளூர். வெள்ளூர். தப்பு போங்க. தவறான பதில். சரியான பதில் காஞ்சிபுரம். But anyway, guys, now we should know the marks. Clear marks தெரிஞ்சதுக்கு அப்புறம் சைடுல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மார்க்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? எஸ். சௌமியா 10 மதிப்பெண்கள். கல்பனா 10 மதிப்பெண்கள். கல்பனா 10 மதிப்பெண்கள். ஏய் கவலையே பண்ணாதீங்க. உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு டைப் கொஸ்டின் இருக்குன்ற நம்பிக்கை எல்லாம் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் அவங்க கேட்பாங்க. அந்த கேள்விக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆப்ஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட பதில்களை நீங்க பர்சன்ட் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லலாம். ஸோ கரெக்டாக சொன்னா 5 பாயிண்ட்ஸ், தப்பா சொன்னா -1. எஸ். மிக அதிகமாக சினிமா தயாரிக்கும் நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி சீனா. சொல்லுங்க கல்பனா. ஆப்ஷன் ஏ இந்தியா. நிறைய படம் பார்ப்பீங்களா? நிறைய படம் பார்ப்பேன். சரியான பதில். சௌமியா இவ்வளவு தூரம் போட்டியில கலந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. சொல்லுங்க வைரமங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல ப்ரோக்ராம். நான் இது வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் வருவேன்ட்டு நினைச்ச பார்க்கல, வந்திருக்கேன். சந்தோஷம். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த சமூக வம்சத்துக்கு தேர்வாயிட்டீங்க. எனக்கு முன்னாடி தெரியும். ஆக்சுவலா வந்து சந்தோஷத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். சமயோஜிதன் சுற்றுக்கு வரீங்க, அங்கேயும் நாங்க தான் இருக்கோம். உண்மையா பெருமாள். தேங்க்யூ. ஆஸ்கார் அரசி சுற்றுல இருந்து கல்பனா அடுத்த ரவுண்டுக்கு தேர்வா இருக்காங்க. கல்பனாவோட ஸ்டேட்டஸ் தமிழச்சியிலிருந்து அழகியலகாய் சுற்றிலிருந்து ஐஸ்வர்யாவும், ஒரு நாள் முடியும் பெண்ணை சுற்றிலிருந்து ஸ்ரீ அருணாவும், ஆஸ்கார் அரசி சுற்றிலிருந்து கல்பனாவும்
வைரமங்கை போட்டியின் சமயோஜிதம் சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 4 பேர் சமயோஜிதம் சுற்றுக்கு தேர்வாயிருக்காங்க. மீதி இருக்கிற 8 பேர்ல இருந்து 2 பேர் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய வைல்ட் கார்டு சுற்றுல தேர்வாக போறாங்க. இவங்கள யாரு செலக்ட் ஆவா நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வந்து பாய் ஃப்ரம் வைரமங்கை. जाने सुनाने सियाने